கிழக்கு இந்திய தீவு கம்பெனி வந்து எப்படி வெள்ளக்கார நம்ம நாட்டுல நுழைஞ்சானோ அதே மாதிரி ஓலா ஊபர் ரேபிட்டோ நீ உள்ள நுழைஞ்சு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கிற. 10,000 ரூபாய் செலவு பண்ணி பைக் டாக்ஸில நீ சவாரி எடுத்துட்டு போற. நாங்க 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆட்டோ ஓட்டி பாதுகாப்பா பர்மிட் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணி தரோம். ஆனாலும் எங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் தான் எங்க வாழ்வாதாரமாங்க. நீ படிக்க உனக்கு வேலை வாய்ப்பு எடுத்து ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? அரசாங்கத்துக்கு. நான் படிச்சுட்டேன் எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை அதனால பைக் டாக்ஸி ஓட்டுன்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்க முடியும்? நாங்க தொழில் போட்டிக்கா பேச வந்திருக்கோம். நியாயமா சொல்லுங்க. நாங்க தொழில் போட்டிக்கா இந்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். எங்க கூட போட்டி போறதுக்கு நீங்க வந்து அவ்வளவு ஈக்குவலான பர்சனே கிடையாதுங்க. நாங்க எல்லா பர்மிஷனோட ஆட்டோ ஓட்டுறோம். நீங்க எந்த பர்மிஷனோட ஆட்டோ ஓட்டுறீங்க பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க? நியாயத்தை சொல்லுங்க. ஒரு நியாயத்தை கண்டறிந்துக்கு இந்த போக்குவரத்து துறை மினிஸ்டர் போக்குவரத்து துறை எதுக்குங்க இயங்குது? சாரி ஒரே நிமிஷம் இந்த சப்ஜெக்ட் மட்டும் பேசுறேன். போக்குவரத்து துறை அதாவது போக்குவரத்து பயணிக்கிற அந்த பயணிகளுடைய பாதுகாப்புக்காக அந்த போக்குவரத்து துறை முக்கியமா இன்சூரன்ஸ் பர்மிட் லைசன்ஸ் இது எல்லாமே சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கதான் போக்குவரத்து துறை. இன்னைக்கு 3000 கோடிக்கு மேல செலவு பண்ணி இந்த போக்குவரத்து துறை இயங்கிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு இந்த போக்குவரத்து துறை நிபந்தனைகளை மீறி பைக் டாக்ஸி ஓட்டுது. அப்ப அந்த போக்குவரத்து துறை இயங்கவே வேண்டாங்க. இவ்வளவு செலவு பண்ணி நீங்க போக்குவரத்து துறையா இயங்குற. இவ்வளவு செலவு பண்ணி இந்த போக்குவரத்து துறை ஏத்து அரசாங்கத்துக்கு என்ன லாபம்? அதுக்கு பதிலா நீ வா ஒரு ஆப்பை ஏற்பாடு பண்ணு. அந்த ஆப் மூலமா எங்க எல்லாரையும் வழி நடத்துங்க. 30,000 கோடி சம்பாதிச்சிருக்கான். ஓலா ஊபர் கார்பரேட் கம்பெனிக்கார தகவல் உரிமை சட்டத்தில் எடுத்திருக்கோம். 30,000 கோடி செலவு பண்ணி அவன் இன்கம் எடுத்திருக்கான். ஏன் இந்த அரசாங்கத்துல உங்ககிட்ட மனித வளம் இல்லையா? கணினி வளம் இல்லையா? உங்ககிட்ட திறமை இல்லையா? நம்ம இந்தியாவில் வந்து நாசாக்கே சவால் விடுற அளவுக்கு பெரிய விஷயங்களை செஞ்சுட்டு வரோம். அப்ப அப்படி இருக்கிறப்ப இந்த சாமானிய மக்களை பாதுகாக்க தவறியது ஏன்? எங்களுக்கு குடியுரிமையே வேண்டாம், உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம். எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறப்போ எங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையுமே திருப்பி உங்க கையில கொடுத்துடுறோம். சொந்த நாட்டுல நாங்க அகதியா வாழறோம். சம்மதமா? அரசாங்கமே உங்களுக்கு சம்மதமா? சொல்லுங்க. நாங்க அகதியா போயிடுறோம். நாங்க தற்கொலை பண்ணி கண்ணுக்கு தெரியாத போறதை காட்டிலும் சொந்த நாட்டுல அகதியா வாழறோம். இதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு எங்களுடைய நலனை கருதி உங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணுங்க. தனி ஒரு மனிதனுக்கு உணவெனில் ஜகத்தினை அழித்திடுவான்னு சொல்றான் பாரதியார். நாணமும் அச்சமும் நாய்களுக்கு வேண்டுமா? ஞான நல்லற வீர சுதந்திரம். பாரதி சொன்னா நீ அச்சப்பட்டு தலை குனிஞ்சு போவாதே பெண்ணே, நீ தலை நிமிர்ந்து வா அப்படின்னா. இன்னைக்கு நான் தலை நிமிர்ந்து வந்தேன். ஆனா இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்கிறார். யாரால? நீ சில பணக்காரங்க நல்லா இருக்கணும், நீ பொட்டியை வாங்கி நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசம் ரேபிட்டோ ஓலா எல்லாத்தையும் நீ உள்ள அனுமதி பண்ண எங்க வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. நன்றி, வணக்கம்.